2 பேரும் காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. இன்னைக்கு எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான், ஸ்டாலினுக்கு வர கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான். இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். விஜய் ஃபேக்டர் ஏடிஎம்கேவை விட டிஎம்கேவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க அது வெளியில் ஒத்துக்க மாட்டாங்க. நான் திமுக நண்பர்களை கேட்பது 21 தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்தவர்கள் கணிசமாக இருப்பார்கள். இதுதான் ஆட்சியாளர்களுக்கு வரணுமே ஒழிய அந்த கூட்டத்தை இழிவுபடுத்துறது கிடையாது. நீங்க உங்க சொந்த மக்களையே இழிவுபடுத்துறீங்க. கொள்கை இல்லாத கூட்டம்ன்றது. இப்போ உங்களுக்கு கூடுற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? திரும்ப ஒரு கேள்வி கேட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வர கூட்டம் திமுக மட்டும் சொல்லலை, அண்ணா திமுகவையும் சேர்த்து சொல்றேன். 2 பேரும் காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. இன்னைக்கு எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான், ஸ்டாலினுக்கு வர கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான். இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு எடப்பாடி கூட்டத்துக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 40 லட்சம் செலவு பண்றாங்கன்றாங்க, கட்சிக்காரனே சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் ரோட் ஷோ போறாருன்னா பல லட்சங்கள் செலவாகுது, உதயநிதி போறாருன்னா பல லட்சங்கள் செலவாகுது. அதுதான் பாலிடிக்ஸ். ஆனா இந்த தேதியில இன்னைக்கு விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அது மாறலாம், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓவர் 90% ஐ கேன் சே, 10% வேணா மேபி இருக்கலாம் ஆர்கனைஸ்டு. 90% அந்த கூட்டம் தன்னெழுச்சியா இயற்கையா வரக்கூடிய கூட்டம். அப்ப 90% இயற்கையா வர கூட்டம் 6 மணி நேரம் தண்ணி இல்லாம சோறு தண்ணி இல்லாம நிக்கிறான், பெண்கள் குழந்தைகளை வச்சுட்டு நிக்கிறாங்கன்னா அது இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையின் எதிர்வலி என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். இது 2 பேரையும் பிடிக்கல, திமுக அண்ணா திமுக பிடிக்கலன்றது உண்மையா இருந்தாலும் அதிகப்படியா இது ஆட்சியாளர்கள் மீது, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான கூட்டம். இதை வெறும் சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம் என்று பேசுவது மிக மிக தவறான அறிவு நேர்மை இல்லாத ஒரு செயல். இது ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் பரப்புரையை ஆரம்பிக்கிற அந்த தருணம், ஏதாவது ஒலிபெருக்கி ஒர்க் ஆகலை, மைக் ஒர்க் ஆகலை. அப்போ ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் கண் கலங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பிகாஸ் இங்கே ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால அவரோட அந்த ஃபுல் ஸ்பீச்சை நம்மளால கேட்க முடியல. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவர் கண் கலங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தகவலாக வெளிவந்திருக்கு. அது ஒரு நியூஸாக வெளில வந்துச்சு. முதல் சென்டிமெண்டலி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின் அவருக்கு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே எலெக்ஷன் கேம்பெயின் கண்டிப்பாக க்ரௌடாலையும் எமோஷனல் ஆவாங்க. யார் ஒருத்தருக்குமே இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும்போது உள்ளம் நெகிழ்ச்சி அடையும். அதுவும் தனக்காக இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள். அவன் வேன் மேலே ஏறுறான், கிட்ட ஏதோ பரிசு கொடுக்குறான், நகராம 6 மணி நேரம் இல்லை, காலையில் 6 மணிலேருந்து அந்த மரக்கடை பகுதியில் நிற்கிறாங்கன்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக அவங்க நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 to 10 hours நிற்கிறவங்கள பார்க்கும்பொழுது உள்ளம் மகிழ்ச்சி அடைவதும் உவகை பொங்குவதும் நெகிழ்ச்சி அடைவதும் இயல்பு தான். ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மாநாடுகளில் இதுக்கும் அதிகமான கூட்டங்கள் அவர் கண் முன்னாடி பார்த்திருந்தாலும் மக்கள் வெள்ளத்தில் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. மாநாடுகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் வெள்ளத்தில் தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அது மாநாடுக்கும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்குமே அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு இடத்துல அவர் வருவாருன்னு இட்ஸ் அ கேதரிங். அது